டார்கெட் பண்றான், அடிக்கிறான். வெறும் தலித் என்பதற்காக தாக்கப்படுவதல்ல இது. திருமாவளவன் தலித் என்பதற்காக மட்டும் தாக்கப்படவில்லை. திருமாவளவனுடைய முனைப்பு என்பது அதிகாரத்தை நோக்கியதாக இருக்கிறது. அதனால் குறிவைத்து தாக்கப்படுகிறான், அதனால் விமர்சிக்கப்படுகிறான், அதனால் விமர்சிக்கப்படுகிறான். 10ஓடு 11ஆக எங்கோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு சங்கமாக நான் இயங்கிக் கொண்டிருந்தால் என்னை அவர்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை, என்னை ஒரு பொருட்டாக மதிக்கப் போவதில்லை, எனக்கு எதிரான தவறான சித்தரிப்பு வரப்போவதில்லை. நான் அதிகாரத்தோடு போட்டி போடுகிறேன், அதிகாரம் வேண்டும் என்று போட்டி போடுகிறேன். அதிகாரத்தை கைப்பற்றி வைத்து தக்க வைத்துக் கொண்டிருப்பவர்களிடத்திலே போய் சண்டை போடுகிறேன். ஏன் தலித்துகளுக்கு இந்த இடத்திலே உரிய உரிமை வழங்கவில்லை? ஏன் சிறுபான்மையினருக்கு உரிய பாதுகாப்பு இல்லை? ஏன் என்ன சொல்றான்? உன் பிரச்சனை பேசு, நீ ஏன் முஸ்லீம் பத்தி பேசுறேங்கிறான். இது ஏன் இந்த கேள்வி வருது? ஏன் முஸ்லீம் பத்தி பேசக்கூடாது? நீ பொது நீரோட்டத்தில் ஏன் கலக்கிற? அதுவும் அதிகாரத்தோடு தொடர்புடைய பிரச்சனை தான். நீ ஒரு எஸ்சியா எஸ்சியோட இரு, உன் பிரச்சனை பேரு. அதுல இன்னும் நுட்பமா வந்து நீ என்ன எல்லா தலித்தும் ஒன்னா சேர்த்துட்டு பேசுற? நீ ஒரு குறிப்பிட்ட சாதி தானே, அதை மட்டும் பேசு. அப்ப எல்லா தலித்துகள் பிரச்சனையும் பேசி தலித்துகள் தொடர்பான பிரச்சனைக்கு இவன் பொதுவானவனாக இருக்கிறான் என்பதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசி, இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை பேசி, பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து மாநாடு நடத்தி தீர்மானங்களை போட்டால் உனக்கு என்ன வேலை? எஸ்சி பிரச்சனை பாரு, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தலித்துகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு கேளு. நீ என்ன போய் முஸ்லிம்களோட சேர்ந்து நிக்கிற, இஃப்தார்ல கலந்துக்கிற, நோன்பு இருக்கிற, இதுக்கு என்ன? ஏன் அவனுக்கு அந்த கவலை? அவனுக்கு ஏன் அந்த கவலைன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள திருமாவளவன் என்டர் ஆவது அவங்களுக்கு விரும்புறது. ஒரு பொது நீரோட்டத்தில், அரசியல் மைய நீரோட்டத்தில் ஒரு தலித் அமைப்பு என்பது அல்லது தலித் அமைப்பை நடத்துகிற ஒருவன் அதில் தலையிடுவது என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது. அப்ப அந்த அதிகார மையத்தை நோக்கிய பயணத்தை தடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே புறக்கணிப்பாக இருந்தாலும், இருட்டடிப்பாக இருந்தாலும், தவறான சித்தரிப்பாக இருந்தாலும் அதிகாரத்தோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதுதான் ஊடகங்களின் நிலைப்பாடாகவும் ஊடகங்களின் நடவடிக்கையாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிட. ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க எங்கள் ஓர் படை முழக்கம்.